இந்த உருண்டை குழம்பு கொதிக்குதுங்க. அந்த உருண்டை ஆவியில் வேக வச்சாங்கல்ல, அதை போடுறாங்க பாருங்க. அந்த உருண்டை குழம்பு போட்டு இன்னும் அது கொஞ்சம் நேரம் கிளறக்கூடாதுங்க. என்னாலும் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு போட்டிருக்கீங்களாம்மா? தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு அரைச்சி அந்த குழம்புல கொதிக்க வைக்கிறாங்கங்க. இதுதான் உருண்டை குழம்பு. இந்த புதுசாக வர்றவங்க பார்த்து மற்ற சமையலை விட இப்படி நாங்கள் பாட்டிமார் செய்கிற சமையலை பார்த்து செய்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு சமையலாக இருக்கும், சைவ சமையலாக தான் இருக்கும். பார்த்து பழகிக்கங்க. சின்ன வயசுலேருந்தே செய்திருந்தா தாங்க வேலை வரும். இது பரவாயில்ல, நீங்கள் பழகணும்னு நினச்சிங்கன்னா பழகிடுவீங்க. சமையல் பழகணும் அப்படின்னு ஒரு மனசில் ஆர்வம் இருந்தால் பழகிடுவீங்க. சமையல் ஒன்றும் கஷ்டம் இல்லை, சாதாரண வேலை தான். கொஞ்சம் மனசில் ஈடுபாடோடு செய்யணும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே செய்கிறோம். ஒரே இதாக சாதம்னா ஒரே இதாக அடிச்சிடுறோம். ஒவ்வொன்றா தானே செய்கிறோம். அதனால் ஈஸி தாங்க. அதனால் பழகுங்க, சமையல் பழகுங்க. சமையல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் சமைச்ச சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க. நல்லா செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்புன்னு பேர். என்ன பண்ணுங்க, அப்படியே எடுத்து வச்சவங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அதோடு சேர்ந்து இந்த உருளைகள்லாம் இட்லி கொப்பரையில் வச்சு ஆவியில் வேக வச்சு வச்சுருக்காங்க. இப்போ வெந்துருச்சு. இன்னும் புளிக்குழம்பு கூட்டுவாங்க. அந்த கூட்டி அது தாளித்து நல்லா கொதிக்கும்போது இந்த உருண்டைகளை போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளில் அதனுடைய சாரம், இந்த புளிப்பு உப்பு உரப்பு எல்லாம் அதில் ஏறின பிறகு அதை எடுத்து சுட சுட சாதத்துக்கு அந்த குழம்பும் இதை உருண்டையை தொட்டுக்கவும் அதோட காய் அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க, நல்லாயிருக்கும். நான் குழம்பு கொதிக்கும்போது காட்டுறேங்க மறுபடி. அப்படியும் போடலாம், வறுத்தும் போடலாம், குழம்புல கொதிக்கும் போதும் போடலாம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்புங்க, தோரம் பருப்பு உருண்டை குழம்பு. என் சம்மந்தி பண்ணுறாங்க, என் மருமகளோட அம்மா. எல்லா சமையலுமே சூப்பராக பண்ணுறாங்க. இதில் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறாங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, பருப்பு உருண்டை உதிர்றதே என்ன செய்கிறதுன்னு. நான் வதக்கி உருட்டி போடும்போதே உதிரலை, ஆனால் உதிருதுன்னு கேட்டாங்க. அதான் இன்றைக்கி அவங்க எப்படி போட்டாங்கன்னு சொல்லி கேட்போம்மா. சொல்லுங்கம்மா. ஒரு அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், உப்பு, பெருங்காயம் மிக்சியில் அரைச்சிட்டு உருண்டையாக உருட்டி இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு குழம்பு கொதிக்கிறப்ப போட்டோன்னா உதிராது. குழம்புக்கு கூடங்க, இந்த குழம்புக்கு அந்த குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அதை முதல்ல எண்ணெய் விட்டு, எந்த எண்ணெயோ நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை கடலெண்ணெய் எண்ணெயோ எதையோ நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெயை வச்சு கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிக்கும்போது அந்த பொடியும் கொஞ்சம் லேசாக பொடி, அந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் வறுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. சரி, செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பருப்பு உருண்டை குழம்பு. அது வச்ச பிறகு நான் திருப்பி காட்டுறேன். சரிங்களா?